ஒரு காலத்தில் மலைகளும் நதிகளும் சூழ்ந்த ஆரண்யபுரி என்ற ராஜ்யம் இருந்தது. அந்த ராஜ்யத்தின் இளவரசி பெயர் அன்விதா. அவள் அழகுக்காக மட்டுமல்ல, அவளின் கருணையும் சிந்தனையும் தான் அனைவரையும் கவர்ந்தது. அன்விதா பிறந்த நாளில் அரண்மனைக்கு ஒரு மர்ம முனிவர் வந்தார். அவர் இளவரசியின் கையில் ஒரு மின்னும் மோதிரத்தை அணிவித்து சொன்னார். இந்த மோதிரம் காலத்தை நிறுத்தும் சக்தி கொண்டது. ஆனால் சுயநலத்திற்காக பயன்படுத்தினால் இது உன்னை விட்டே விலகும். அந்த வார்த்தைகளின் அர்த்தம் அப்போது அன்விதாவுக்கு புரியவில்லை. மோதிரத்தின் சக்தி. ஒரு நாள் ராஜ்யத்தில் பெரிய குழப்பம். பகை ராஜ்யம் தாக்க வரப்போவதாக செய்தி. மக்கள் பயத்தில் அலறினர். அரசர் குழம்பினார். அன்விதா மட்டும் அமைதியாக இருந்தாள். அவள் மெதுவாக மந்திர மோதிரத்தை திருப்பினாள். அடுத்த நொடி காற்று நின்றது. பறவைகள் வானில் அசையாமல் நின்றன. மக்கள் நடுவே பேசிக்கொண்டே உறைந்தார்கள். காலம் நின்றுவிட்டது. அன்விதா மட்டும் நகர முடிந்தாள். காலம் நின்ற உலகில் ஒரு உண்மை. அந்த நிசப்த உலகில் நடக்கும்போது அவள் மக்களின் முகங்களை பார்த்தாள். உழைக்கும் விவசாயி, அழும் குழந்தை, கவலையுடன் நிற்கும் வீரன். அவளுக்கு புரிந்தது, காலத்தை நிறுத்தினாலும் மக்களின் பயத்தை நிறுத்த முடியாது. அவள் சிந்தித்தாள், போரால் வெற்றி கிடைக்கலாம், ஆனால் அமைதியால் தான் ராஜ்யம் வாழும். அன்விதா காலத்தை மீண்டும் இயக்கினாள். அனைத்தும் பழையபடி இயங்க ஆரம்பித்தது. அவள் பகை ராஜ்யத்திற்கு தூதுவர்களை அனுப்பினாள். போருக்கு பதிலாக நட்பு, உதவி, வர்த்தகம், அமைதியின் வழியை தேர்ந்தெடுத்தாள். அதிர்ச்சியாக பகை ராஜ்யமும் ஒப்புக்கொண்டது. ஒரு போரும் இல்லாமல் ஒரு ராஜ்யம் காப்பாற்றப்பட்டது. அன்று இரவு மோதிரம் மெதுவாக ஒளிர்ந்து அன்விதாவின் விரலிலிருந்து மறைந்தது. அதே முனிவரின் குரல் காற்றில் கேட்டது. காலத்தை நிறுத்தும் சக்தி மோதிரத்தில் இல்லை, உன் சிந்தனையில் தான் இருந்தது. அன்விதா சிரித்தாள். அவளுக்கு இனி மோதிரம் தேவையில்லை. ஏனெனில் அவள் நேரத்தை விட வலிமையான ஞானத்தை பெற்றிருந்தாள். கதை சொல்லும் பாடம். பலம் என்பது சக்தியில் இல்லை, சரியான முடிவில் தான். காலத்தை மாற்றலாம், ஆனால் மனதை மாற்றினால் உலகமே மாறும்.